இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல ஒரு சில பேர் நீட்டுக்கு எதிரா போராடினாங்க இல்லைங்களா? அவங்களோட போராட்டத்துக்கு எதிரா யூடியூப் பிரபலங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோழர் அறிவும் நம்ம ரஞ்சித்தும் போன கடந்த திமுக ஆட்சியில 1.5 கோடி பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்களே, அந்த கையெழுத்து என்ன ஆச்சு? திமுக ஆட்சி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, எடுத்தாங்களா? அதுக்கெல்லாம் உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டுமா, கடந்த திமுக ஆட்சியில நீங்கெல்லாம் எங்கேயா போனீங்க? இப்போ வந்துட்டு எங்களை போராட்டம் பண்ண விட மாட்றாங்க, மேடை போட விட மாட்றாங்க, முடக்குறாங்க அப்படி இப்படின்றீங்களே. திமுக ஆட்சியில 5 வருஷம் நீங்களாம் எங்க போயிருந்தீங்க? திமுக ஆட்சியில மேடை போட்டு பேசியிருக்க முடியுமா உங்களால? நீங்க மேடை போடுறதுக்கு பந்தக்கால் ஊனும் போதே வந்து எல்லாத்தையும் புடுங்கி எரிஞ்சிருப்பாங்க. அப்பெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இப்போ வந்துட்டு பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? அப்படின்ற மாதிரிலாம் சவுக்கு சங்கர் கேட்டிருக்காரு. அந்த காலத்துல தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அறிவார்ந்த சமூகமா இருந்தாங்க. அதனால நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப இருக்கவங்க எல்லாம் அறிவில்லாத சமூகமா இருக்காங்க. அதனால கொள்கை இல்லாதவங்க பின்னாடி எல்லாம் தலைவன் தலைவன்னு போயிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ். அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டா அவன் அறிவாளியா? கடந்த ஆட்சியில இருந்த திமுகவே மறுபடியும் ஆட்சியில உட்கார வச்சிருந்தா அவன் அறிவார்ந்த சமூகமா? திமுகவுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாம புதுசா வந்த ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஆட்சியில உட்கார வச்சா அவங்க எல்லாம் முட்டாள் சமூகமா? ஏன் இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கும்போது அறிவாளியா இருந்தவன் ஒரே நாள்ல டிவிகேக்கு ஓட்டு போட்டதும் முட்டாள் ஆயிட்டானா? அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்காதீங்க. முட்டாள்கள் இருக்க மாநிலத்துல நீங்க ஏன் இருக்கீங்க? எங்கேயாவது அறிவாளி இருக்க மாநிலமா பார்த்து ஓடிருங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் சவுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாடகர் அறிவும், நான் மக்களோட மக்களா நிக்க போறேன், மக்களுக்கு ஆதரவா போராட போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு ஏன்ப்பா இங்கே போராடுறீங்க? போய் டெல்லியில போய் நில்லுங்க, டெல்லியில போய் நின்று ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவரையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறதே திமுக தான் அப்படிங்கிறாரு. அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுகவோட ஸ்டைலே ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்லைன்னா ஆளுங்கட்சியா இருக்கணும், நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படின்ட்டு வேலை பார்ப்பாங்க. அதே தான் இப்பயும் பார்க்குறாங்க. இது எல்லாமே திமுகவால தான் பண்றாங்க. திமுகவுக்கு சப்போர்ட்டிவா போய் முடியணும், எப்படியாவது விஜய் ஆட்சியை கலைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நண்பர் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வெற்றிமாறனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் என் நண்பர் தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை நான் சொல்லி தான் ஆகணும். அவர் மட்டும் கடந்த 5 ஆண்டுல திமுகவோட 5 ஆண்டு ஆட்சியில இந்த நீட்டுக்கு எதிராக பேசியிருந்தாரு அப்படின்னா, நீட் ஒழிப்பு வேணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னா, விடுதலை 1 and 2 படம் ரிலீஸ் ஆயிருக்காது. திமுக ஆதரவுல படம் எடுக்கணும், திமுக ஆதரவுல படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் இவங்களுக்கு திமுக வேணும். அதனால திமுக தான் ஒட்டுமொத்த திரையுலகத்தையே கையில் வச்சிருந்துச்சு. அதனால அப்பதான் வாயே திறந்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் நீட்டை ஒழிக்கிறோம், மாணவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்றாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப காட்டமா கேட்டிருக்காரு. இவரும் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா, கடந்த 5 வருஷமா அதிகாரத்தை கையில் வச்சிருந்த திமுகட்ட போய் கேட்காம இப்போ வந்துட்டு ஏன் கேட்குறீங்க? நீங்களாம் மாசம் மாசம் போய் திமுகட்ட உதயநிதி எல்லாம் போய் பார்க்குறவங்க தானே? அப்போல்லாம் கேட்காம, அப்போல்லாம் மறந்துட்டீங்களா? இப்போ வந்துட்டு ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக டெல்லியில் நீட்டை வந்து ரெகுலேட் பண்ணணும், நீட்டை வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணுறாங்க சிஜேபி பார்ட்டிக்காரங்க. ஆனால் இவங்க அதை அப்படியே மறைச்சிட்டு நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லி புதுசாக எதையோ கொண்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இவர் கேட்டிருக்காரு. அப்புறம் முக்கியமா நடிகை தேவதர்ஷினி அவங்களும் இந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க போல. அவங்க வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் அவங்களும் மற்றவங்க மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா, வேலம்மாள் நீட் கோச்சிங் சென்டர், அதுக்கு இவங்க தான் விளம்பரத்தில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் என்னடான்னா, நீட் கோச்சிங் சென்டரில் சேருங்க அப்படின்னு விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்ததா அமீரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு காலத்துல ஜாஃபர் சாதிக்கோட உயிர் நண்பனா இருந்தவர், அவர் போதைப் பொருள் வாழ்க்கையில மாட்டினதும் அவர் யாருமே எனக்கு தெரியாதுன்ட்டு ஓடிட்டாரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜேம்ஸ் வசந்தன் சிந்திக்கிற கூட்டம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம். அதுக்கு அமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிந்திக்கிற கூட்டமா? அதெல்லாம் திமுக ஆட்சியிலே போயிடுச்சுங்க. இப்ப இருக்கவங்க சினிமா வாசல்ல தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுக்காக கியூல நிக்கிறவனா தான் இருக்கானுங்க. இவனுங்களுக்குலாம் சிந்திக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இது நீட் போராட்டம் நினச்சி தான் போனோம். கடைசியில் பார்த்தா ஹிந்து முஸ்லீம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, ஜாதி மதம்லாம் ஆரம்பிக்கிறாங்க.
என்ன நீட்டுக்காக தான் நம்ம போராட வந்திருக்கோம். இவங்க என்ன போராட்டத்தையே டைவர்ட் பண்றாங்க. வேற சம்மந்தம் இல்லாம எதையோ பேசுறாங்க. இது நீட் போராட்டம் மாரியே தெரியலையே அப்படின்னு அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்கலாம் ரொம்ப மனம் வருந்தி பேசினதா இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட்டுக்கு ஆதரவா பேசுறேன்னு போயிட்டு அங்க வந்துட்டு தலித் பிரச்சனை பேசியிருக்காரு. ராஜ்மோகன் வந்து தலித்னு எனக்கு தெரியாது. அவர் தலித் பிரச்சனைகளுக்காக என்ன ஒரு குரல் கொடுத்திருக்காரு. வன்னியரசு தான் குரல் கொடுக்குறாரு. ராஜ்மோகன் தலித்துக்காக என்ன பேசிட்டு இருக்காரு. அவர் தலித்துக்காக ஒண்ணுமே பண்ணலன்னு இருக்காரு. அப்ப அவர் தலித்துக்காக இப்ப எதுக்குப்பா பேசணும். அவர் வந்துட்டு கல்வித்துறை அமைச்சர். இதுக்காகவே ஒரு அமைச்சரா இருக்காரு இல்லையா வன்னியரசு. அவர் இதெல்லாம் பார்த்துப்பாரு. இப்போ ஒரு தலித்தா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நீங்க நீட்டுக்காக போராடுறன்ட்டு தானே போயிருக்கீங்க. நீங்க ஏன் சம்மந்தம் இல்லாம தலித் பிரச்சனையெல்லாம் நீட் போராட்டத்துல சொருவுறீங்க அப்படின்ட்டு அவரையும் பிடிச்சி ஒரு காட்டு காட்டியிருக்காரு. அடுத்ததா நம்ம இட் இஸ் பிரசாந்த். அவரு பிரசாந்த் ஷேர்ஸ் அப்படின்ற அவரோட சேனல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆவுன்னா சமூக பிரச்சனை சமூக பிரச்சனைன்னு பேசுறீங்களே, உங்க படத்துல சமூக பிரச்சனையை பெருசா இந்த அளவு பேசிருக்கீங்க. வடச்சென்னை மாதிரியான காவியங்களை பேசிருக்கீங்க அவ்வளவுதானே அப்படின்னு வெற்றிமாறனை பார்த்து கேட்டிருக்காரு. அவரும் அதே தான் கேட்டிருக்காரு. உங்களுக்கெல்லாம் திமுக ஆட்சியில படம் எடுக்கிறதுக்கு திமுக தயவு வேணும், அதனால அப்ப நீங்க எதுவும் பேசல. திமுக ஆட்சியெல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு அந்த ஆட்சி போன உடனே அந்த கடுப்புல இப்ப வந்துட்டு ஏன்பா இருக்க ஆளுங்கட்சி பிடிச்சி கடிக்கிறீங்க, நீட்ட ஒழி அதை ஒழின்னு அப்படின்ற மாதிரி பிடிச்சி கேட்டிருக்காரு வெற்றிமாறனை. அப்புறம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வடச்சென்னை படத்துல நீங்க என்ன பெருசா காமிச்சீங்க. அவனா கத்தியை தூக்கிட்டு வெட்டுறதை தானே காமிச்சீங்க. அது ஒரு அடல்ட்டா எனக்கு புரியும். ஒரு சின்ன பையன் பார்த்தானா அவனுக்கு என்ன தோணும். நாமளும் இதே மாதிரி கத்தி எடுத்துட்டு சுத்தினாதான் கெத்தா இருப்போம், ஊருக்குள்ள மாசா இருப்போம் அப்படின்ட்டு அப்படிதான் அவனுக்கு தோணும். அதை தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் இல்லாத சின்ன பசங்களெல்லாம் கத்தி தூக்க வச்சிருக்கீங்க உங்க படத்து மூலியமா. இதை தாண்டி நீங்க ஒன்றும் பெருசா சாதிக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்ட ஒருத்தர் சொன்னதான் சொல்றாரு. இன்ஸ்டாகிராம்ல 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் மைக்கே கொடுக்குறாங்களாம். நானும் பேசுகிறேன் என்னோட கருத்தை சொல்கிறேன்ட்டு போனாலே ஒருத்தர் வழிமறைச்சு, தம்பி உனக்கு இன்ஸ்டாவில் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கா, இருந்தால் தான் நீங்கள் பேசலாம், இல்லைன்னா நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது இதை வச்சு முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. இவங்க யாரும் உண்மையாக போராடல. உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறை இவங்களுக்குலாம் கிடையாது. உண்மையிலே ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வழியை பதிவு பண்ணலான்ட்டு வந்தான் அப்படின்னா அவனுக்குலாம் அங்கே மதிப்பே கிடையாது. ஒன்லி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே மதிப்பு அப்படின்னு அந்த பையன் சொன்னதாகவும் அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க இல்லையா, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் எல்லாரையும் நீங்கள் சமூகத்தை திருத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்புனீங்கன்னா உங்களை விட பெரிய இளிச்சவாயம் யாருமே இல்லை அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாருமே வியூஸை வச்சு சோறு திங்கிறவங்க. வியூஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவோம். எங்களுக்கு வியூஸ் தான் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு ஊரை திருத்துவோம் நாட்டை திருத்துவோம் நம்புனீங்கன்னா நீங்கள் தான்டா இருக்கிறதுலே பெரிய இளிச்சவாயன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லியிருக்காரு. போகிற போக்கில் சாட்ட துரமுருகனையும் ஒரு காட்டு காட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ரஜினியை பேசாத பேச்சு இல்லை, ஆனால் இன்னைக்கு ரஜினிகாந்த் தான் கடவுள்னு சொல்லுவார் அப்படின்னு சாட்ட துரமுருகன் சொல்லுவாருலாம் அண்ணா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜயை புகழாத புகழ் இல்லை ஒரு காலத்தில், இன்னைக்கு விஜய் பெரிய அரக்கன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்லாம் நீ விஜய் சொல்லிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காரு. 1 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களோட குடும்பம் எல்லாருமே பாம்பேயில் இருக்கு. ஸோ பாம்பேல இருந்து தான் இவங்களுக்குலாம் கமாண்ட் வருது. இவங்க முதலாளி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அங்கேருந்து இவங்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுன்றாங்களோ அதை இவங்களாம் பண்ணுவாங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றிலாம் ஒரு காட்டமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் பொறுத்து அவனோட பேமெண்ட் மாறும். எந்த அளவுக்கு அவன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குவானுங்க ஒரு விளம்பரத்துக்கு. இப்படியெல்லாம் இவனுங்க சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களோட நோக்கமே வியூஸ், ஏர்னிங்ஸ், மணி இதுதான். ஸோ இவங்க வந்து புரட்சி பண்ணா அதை நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அண்ணன் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுப்புலேட்டட் ப்ரொட்டஸ்ட். இது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம் தான். இவங்க எல்லாருமே அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்பெயின் மேட்ச் நடக்கும்போது அதுக்காக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்காக ஃபயர் விட்டுட்டு இருந்தவங்க தான். அந்த டைமில் இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்றதே இவங்களுக்குலாம் தெரியாது. இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சு 1 2 பேர் பெருசாக பாதிக்கப்பட்ட உடனே தான் மும்பையிலேருந்து இவங்களுக்கு கமாண்ட் வந்திருக்கு. ஏப்பா அதெல்லாம் அதை பற்றி ரீல்ஸ் போட்டதெல்லாம் போதும்ப்பா, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை பெருசாக நடந்துட்டு இருக்கு, வாங்க இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரில, கரப்பாம்பூச்சி ஓடியார மாதிரி குபு குபு குபுன்னு ஒடியான்ட்டாங்க. இதை பற்றி பேசுகிறோம், நீட்டுக்கு ஆதரவு, நீட் ஒழிக, நீட் பேன் அப்படின்லாம் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சமூகமாக ஒரு காட்டு காட்டியிருக்காரு. கடைசியாக ஃபைனல் டச்சாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் நீங்களாம் என்னப்பா பண்ணீங்க அப்படின்றது தான் அண்ணனும் கேட்டிருக்காரு. திமுக இருக்கும்போது 5 வருஷமா நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, அப்போல்லாம் கம்முன்னு கோமாவில் இருந்துட்டு இப்போ வந்துட்டு தயத்தக்கான்னு குதிக்கிறீங்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ, இவங்க சொன்ன கருத்து, இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.